பொக்கிஷங்கள் நிறைந்து உள்ள பொதிகைமலை சிறப்புதனை எப்படித்தான் வர்ணிப்பது? தென்கோடி மூலையிலே தென் கைலாயம் என்றழைக்கும் சிறப்பு பெற்ற இந்த மலை, வற்றாத ஜீவநதி, வானிலிருந்து குதித்த இந்த மலை, சிவபெருமான் திருமணத்தில் வடபகுதி சாயும்போது தென்பகுதி சமம் செய்ய அகத்தியர் வந்த மலை, மேகங்கள் தவழும் மலை, மிருகங்கள் வாழும் மலை, அருவிகள் கொட்டு மலை, ஆகாயத்துடன் மேகங்கள் மோதுமலை, மரங்கள் இசைபாடும், வனவிலங்கு நடனமாடும். எப்படி நான் வர்ணிப்பது இப்படிப்பட்ட இடத்தினை? கேட்கும்போதே இனிக்கிறது, பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட மலையினை எப்படியாவது பார்க்க வேண்டும். 10,000 பணம் கட்டி 10 மாதம் காத்திருந்து பார்க்கச் சென்றோம், 10 பேர் கொண்ட குழுவுடனே. அடிவாரத்தில் ஆய்வு செய்து அனுப்பி வைத்த அதிகாரிகள், இருபுறமும் மரங்கள், 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று, அருவிதனை கடந்து சென்று, அட்டைப்பூச்சி கடி வாங்கி 10 கிலோமீட்டர் நடந்து பார்த்து வந்து சேர்ந்தோம். பாதி கூட கடக்கவில்லை. மீதிமலை எப்படி? காலும் வலிக்கிறது, வயிறும் பசிக்கிறது. மொச்சக்கொட்டை அரிசியினை ஒத்த இலையில் கட்டி ஊறுகாயை தொட்டுக்கிட்டு போகும்போதே சாப்பிட்டுட்டு 8 மணி நேரம் நடந்து 8 கூட வைக்க முடியலை. எப்படித்தான் போக போறோம்? எப்படியே வந்து சேர்ந்தோம். நடுமலையில் தங்கி இருந்தோம். அன்றிரவு கஞ்சிச்சோறு அனைவருக்கும் ஒன்றுதானே. அடுத்த நாள் கிளம்பிவிட்டோம் அகத்தியரை தரிசிக்கவே. காவலாளி கூறுவதை கவனமாக கேட்டுவிட்டு கடகடன மலையேற குழுவோடு சேர்ந்து சென்றோம். வனவிலங்கு வந்த இடம், வாய்ப்பேச்சை குறைத்து கொண்டு வழிநெடுக சேர்ந்து சென்றோம். கடினமான மலையேற்றம், கல்லும் முள்ளும் நிறைந்த இடம். காட்டுக்குள்ளே போக வேண்டும், கயிர் பிடித்து ஏற வேண்டும், கால்கடுக்க நடக்க வேண்டும். கடினமான பாதைவழி, கடைசி வரை கடினம் தான்.